ஹரே கிருஷ்ணா. இப்ப நம்மளோட நவ திருப்பதி யாத்திரைல ரெண்டாவது திருப்பதி நத்தம் அப்படிங்கிற ஊர். நத்தம் இந்த ஊரை ஆழ்வார்கள் தங்களோட பாசுரத்துல திருவரகுணமங்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கிற பெருமாளுக்கு பேர் விஜயாசன பெருமாள், விஜய ஆசன பெருமாள். அதாவது விஜயாசன, விஜய அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம், ஆசன அப்படின்னா உட்கார்ந்து இருக்கிறவர், யார் ஒருத்தர் வெற்றிகரமா உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு அர்த்தம். சோ இதுல ரெண்டு விஷயங்கள் உண்டு. வெற்றி, இந்த வெற்றி என்ன அப்படின்னா ஒரு ஜீவாத்மா, ஒரு நபருக்கும் வெற்றி என்ன, ஒரு ஜீவாத்மாவுக்கு உண்மையான வெற்றி என்னன்னா பகவானோட திருவடி அடையிறது. ஒரு மனித வாழ்க்கை வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், எப்படி அப்படின்னா பகவானோட திருவடிக்கு சேவை பண்றது, பகவானோட திருவடியா தஞ்சம் அடைகிறது. இதுதான் உண்மையான வெற்றி. இதுதான் மொத்த வேத இலக்கியங்களோட நோக்கமும் கூட, சாரமும் கூட. சோ அப்போ வேதவித் அப்படிங்கிற ஒரு பிராமணன் அந்த ஊர்ல வசிச்சார். நத்தம் அப்படிங்கிற ஊர்ல, திருவரகுணமங்கை அப்படிங்கிற ஊர்ல. சோ அங்க அவர் ஆசன அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட வகையான மந்திரங்கள் உண்டு. அந்த மந்திரங்களை பகவான் விஷ்ணுவோட திருப்திக்காக மறுபடியும் உச்சரிச்சு அதுல பூரணத்துவம் அடைஞ்சார், அதுல வெற்றி அடைஞ்சார். சோ பகவான் அந்த காரணத்துக்காக அவருக்கு காட்சி கொடுக்கிறார் விஜயாசனா அப்படிங்கிற பேர்ல. சோ அந்த வேதவித்ங்கிற பிராமணருக்கு அவரோட குரு அந்த ஊரோட மகிமைகளை பிரச்சாரம் பண்றார், அந்த மகிமைகளை எடுத்து சொல்றார். என்ன அப்படின்னா, ஒரு மீனவன், அங்க வசிச்சுட்டு இருந்த ஒரு மீனவன் தன் அந்த ஊர்ல இறந்த ஒரு காரணத்தினாலே, அவன் வாழ்க்கை முழுக்க பாவ காரியங்கள் தான் செஞ்சுட்டு இருந்தான். எப்படி இப்போ மீன்கள் எல்லாம் கொத்து கொத்தா அது இறக்குற, தண்ணில இருந்து வெளியெடுத்த உடனே அதை மூச்சு திணறி இறக்குறது, அதுக்கப்புறம் அதை வெறுமனே எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க? நாக்கு, நம்மளோட நாக்கு திருப்திக்காக. இப்போ இது நம்மளோட சுய இன்பத்துக்காக இன்னொரு ஜீவராசியை இம்சை பண்றதுங்கிறது பெரிய பாவம். அது மீன்கிறது மட்டும் இல்ல, ஆடு மாடு கோழி நடக்கிறது பறக்கிறது எதுவா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே மக்கள் இப்போ நம்மளோட சொந்த நாக்கோட திருப்திக்காக அடுத்த ஜீவன்களை இம்சை பண்றாங்க. சோ கிருஷ்ணர் பகவத்கீதையில இதை சொல்றாரு, யஜ்ஞார்த்தாத் கர்மண்யோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தன. என்ன யார் ஒருத்தர் யஜ்ஞத்துக்காக எந்த ஒரு செயல் செய்யறையோ அதை அவங்கள கர்மப்படுத்தும், கர்ம பந்தத்துல சிக்க வைக்கும். யஜ்ஞ சிஷ்டாசினோ சந்தோ முச்சதே சர்வ கல்விஷை. யார் ஒருத்தர் யாகத்துல அர்ப்பணம் பண்ணாம, கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணாம உணவை சாப்பிடுறாங்களோ அவங்க வெறுமனே பாவத்தையே சாப்பிடுறாங்க அப்படின்னும் கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதையில. சோ அப்போ என்னென்னலாம் நைவேத்தியம் பண்ணணும், கிருஷ்ணர் அதையும் பகவத்கீதையிலே சொல்றாரு. பத்திரம் புஷ்பம் பழம் தோயம். ஒரு பூவோ இலையோ நீரோ பழமோ, எஸ், இதை நைவேத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரும் சொல்ற. சோ அப்போ நம்ம பிரசாதம் மட்டுமே எடுத்துக்கணும். சோ இந்த மாதிரி மற்ற எது சாப்பிட்டாலும் பாவகரம். இதுவும் அடுத்த உயிர்களை இம்சை பண்ணி சாப்பிடுறது இன்னும் பெரிய பாவம் அது. சோ அப்போ இந்த மீனவன் வாழ்க்கை முழுக்க பாவங்களை ஈடுபட்டு இருந்தாலுமே அவன் உடலை விடும்போது இந்த ஊர்ல வசிச்சதால, இந்த ஊர்ல உடலை விட்டதால அவன் வைகுண்டத்துக்கு போனான். தேவலோக விமானம் வந்து, வைகுண்ட விமானம் வந்து அவனை கூட்டிட்டு போச்சு. சோ அப்போ இந்த ஊருக்கு அப்பேற்பட்ட மகத்துவம் உண்டு. சோ ஒரு ஜீவாத்மாவுக்கும் இந்த பகவான் வெற்றி அடைகிறதுக்காக இங்க உட்கார்ந்து இருக்கிறதாலையும் அவருக்கு விஜயாசன பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. சோ இது அப்புறம் இந்த ஊர் தாயாருக்கு பேரு திருவரகுணமங்கைன்னு பேரு. சோ என்ன அப்படின்னா, என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா விதமான மங்களகரமான குணங்களும் உடையவள் அப்படின்னு பேரு. சோ அப்பேற்பட்ட குணங்கள் மகாலட்சுமி தவிர்த்து வேற யாருக்கு இருக்க முடியும்? சோ அதனால அந்த பேர்லயே அந்த ஊரும் இருந்தது. சோ இப்ப சமீபத்திய பேர் நத்தம் அப்படின்னு சொல்லிட்டு, பெருமாளோட பேர் விஜயாசன பெருமாள். சோ இது ரெண்டாவது திருப்பதி.